வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கூட மிச்சமாகாது. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் அளவு பாஸ்மதி அரிசி, இது 300 கிராம். இதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசியில் தான் இதை செய்யணுங்கிறது இல்லை, சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். குக்கரில் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காயில் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1க்கு 1.5 கணக்கில். நீங்கள் புழுங்கல் அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்போவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் புழுங்கல் அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். சாதம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு, அதே சமயம் உதிரியாகவும் இருக்குது. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை. ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் உதிரியாக வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு அருமையான சைடிஷாக நான் உருளைக்கிழங்கு மசாலா வறுவலை செஞ்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சாதத்தை சேர்த்து கலந்து விட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தேங்காய் சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.